ஒரு அவதூறுனா என்னன்னாக்கா வந்து விஜய் தரப்புல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நியாயத்தை யாராவது பேசிட்டாங்கன்னா அது வந்து அவதூறு. ஆனா வந்து அவர் தான் எல்லாத்துக்குமே காரணம். அவர் தான் வந்து எல்லாத்தையுமே முடிச்சு கட்டாரு. அவர வந்து அரசாங்கம் வந்து கைது பண்ணணும். இல்ல 39 உயிர் பலி வாங்குன விஜய் வந்து உடனடியா கைது செய்யணும்னு சொல்லிட்டு மொட்டை கடிதாசி பார்த்திருப்போம். இது மொட்டை போஸ்டர். ஓகே. தமிழ்நாடு மாணவர் பேரவைன்னு சொல்லிட்டு அதுல எங்கேயாவது யார் அடிச்சாங்கங்கிறது இருக்கா? இல்ல. எந்த இடத்துல அடிச்சாங்கங்கிறது இருக்கா? அது அடிக்கப்பட்ட பிரஸனுடைய ஃபோன் நம்பர் இருக்கா? இல்ல. அப்ப இதெல்லாம் அவதூறு இல்லையா? அதிமுக பொதுச் செயலாளரும் அதை தான் குற்றம் சாட்டினாரு. இது வந்து யாரோ திமுகவினர் தான் ஒட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் குற்றம் சாட்டு இல்ல அதெல்லாம் வீடியோவே இருக்குது வலைதளத்துல. ஓகே. வீடியோவே இருக்குது. அதை போய் மக்கள் வந்து அங்க இருந்து போராடுறாங்க. இல்ல இதை கிளிங்கன்றாங்க. அதுக்குள்ளார தள்ளுமுள்ளு வருது. ரோட்ல உட்கார்றாங்க. சில பேர் வந்து எடுத்து யார் சொல்லி ஒட்டுறாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சில நபர்களுடைய பெயரெல்லாம் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் அவதூறா இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் பேரில் இல்லை நடுநிலையாளர்கள்ங்கிற பேரில் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் முழுக்க முழுக்க விஜய் தான் சொன்னது. இதெல்லாம் அவதூறா இல்லையா? எங்கேயாவது கோர்ட்டு சொல்லிச்சா ஆமாம் இந்த 41 பேர்த்த காவு வாங்கினது வந்து விஜய் தான் எங்கேயாவது இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வந்திருக்கா?